அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம், குரல் எழுப்பி பாடுவோம், குதூகலமாய் பாடுவோம், குரல் எழுப்பி பாடுவோம், குதூகலமாய் பாடுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம், குரல் எழுப்பி பாடுவோம், குதூகலமாய் பாடுவோம், குரல் எழுப்பி பாடுவோம், குதூகலமாய் பாடுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம், குரல் எழுப்பி பாடுவோம், குதூகலமாய் பாடுவோம், குரல் எழுப்பி பாடுவோம், குதூகலமாய் பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 விசுவாச பிரமாணம். எல்லாம் நம்முடைய தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன், அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். சீராக்கி ஞானம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகின்றது, நேர்மையற்ற சினத்தை நியாயப்படுத்த முடியாது, சினத்தால் நிலை தடுமாறுவோர் வீழ்ச்சி அடைவர். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். 26ஆம் வசனம் கூறுகின்றது, ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, அப்போது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்திற்காக காத்திருங்கள், நெறி பிழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த நாள் முழுவதும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இந்த நாள் முழுவதையும் அர்ப்பணிப்போடு விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை எந்த நோக்கத்திற்காக இந்த இல்லத்திற்கு அழைத்திருக்கின்றாரோ அந்த நோக்கத்தை விட்டு கொடுப்போம். ஒருவேளை ஜெப தேவைகளால் உணர்வுகளால் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்று வந்திருந்தால் அந்த தேவைகளை விட்டு கொடுத்து மன்றாடுவோம். மன்னிக்க முடியாமல் கவலையோடு வந்திருந்தால் மன்னிக்க வேண்டுமா ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். தேவைகளை சமர்ப்பிப்போம். இறை வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமா ஜெபிப்போம். இங்கு விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரின் அபிஷேகத்தால் ஈர்க்கப்பட வேண்டுமா ஜெபிப்போம். இறைவனின் ஆசீர்வாதம் இந்த இல்லத்தையும் இங்கு குடும்பியுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த தியான இல்லத்திற்கு வர முடியாமல் தடுமாறுகின்ற எல்லா குடும்பங்களையும் வர விருப்பம் இருந்தும் வர முடியாமல் தடைபட்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இந்த மையத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும்
பணமாக பொருளாக உழைப்பாக கொடுக்கின்ற எல்லா குடும்பங்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் நற்செய்தி பணியாளர் சமர்ப்பித்து மன்றாடுவோம். பரிந்துரைக்காக ஒப்பு கொடுக்கின்ற எல்லா குடும்பங்களும் விட்டு கொடுத்து மன்றாடுவோம். இறைவனின் ஆசீர்வாதம் இந்த மையத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிப்போம். துயரின் மறையுண்மைகள். முதல் 10 மணி இயேசு இரத்த வியர்வை சிந்தி தியானிக்கின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பங்களையும் சமர்ப்பிப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவியை விட்டு கொடுத்து மன்றாடுவோம். நம்முடைய பிள்ளைகளை சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தை படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் ஜெபிப்போம். புரிதல் இல்லாமை சமர்ப்பிப்போம். நெருக்கடிகளை சமர்ப்பிப்போம். கடன் தொல்லைகளை சமர்ப்பித்து மன்றாடுவோம். குடும்பத்தின் இக்கட்டான நிலைகளை சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே திரு குடும்பத்தை வழிநடத்தியது போலவே நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டுமாய் முழுவதுமாக அர்ப்பணிப்போடு ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இரண்டாம் 10 மணி தியானிக்கின்ற பொழுது இயேசு கற்றோனில் கற்றுணடிக்கப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த 10 மணியை தியானிக்கின்ற பொழுது தன்னுடைய குடும்ப வருமானத்தை பெருக்குவதற்காக, தன்னுடைய தனிப்பட்ட வருமானத்தை பெருக்குவதற்காக தவறான வழிகளில் பாவம் செய்கின்ற எல்லா நபர்களையும் அதிகாரிகளையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். தங்கள் கண்களை மூடிக்கொண்டு மக்களுடைய மனதை நோக செய்து மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்ற எல்லா நபர்களுடைய மனமாற்றத்திற்காகவும் இந்த 10 மணியை அர்ப்பணிப்போடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தூயரின் மூன்றாம் மறையுண்மை, இயேசுவின் தலை மீது முள்முடி அணிவித்து தியானிக்கின்ற பொழுது சீராக்கி ஞானம் 28ஆம் அதிகாரம் 1 வசனம். பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவருடைய பாவங்களை சின்னமாய் நினைவில் வைத்திருப்பார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்தில் பிறந்து ஏதோ ஒரு செயலுக்காக பழிக்கு பழி வாங்கி தீருவேன் என்று சபதமிட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். சிறப்பாக இந்த காலகட்டங்களில் பழிக்கு பழியை வாங்கி தருவேன் என்று பலவிதமான தவறான பாதைகளை சென்று கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் எல்லா குடும்பங்களையும் அவருடைய எண்ணங்களையும் ஆண்டவர் சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே அப்பேற்பட்ட நபர்கள் வழியாக நல்ல ஒரு இரக்கத்தை கொடுத்து மன்னிப்பை கொடுத்து அவர் மனதை மாற்ற வேண்டுமாய் இந்த 10 மணியை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. துயரின் நான்காம் மறையுண்மை. இயேசு பாரமான சிலுவை சுமந்து சென்று தியானிக்கின்ற பொழுது சீராக்கி ஞானம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறங்கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி. அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஜெபிப்போம். மற்றவர்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசி மற்றவருடைய நற்பெயருக்கு கலகம் விளைவிக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அடுத்த குடும்பங்களை கிடைக்க நினைக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பிப்போம். தீயதை மட்டுமே சிந்தித்து கொண்டு தீயவை மட்டுமே எண்ணிக்கொண்டு அடுத்த குடும்பங்களையும் நபர்களையும் வேலைகளையும் கிடைக்கின்ற செயல்களை செய்கின்ற எல்லா குடும்பங்களையும் நபர்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஒரு நாளும் நல்லவற்றை பற்றி சிந்திக்காமல் நல்லது தியானிக்காமல் மற்ற குடும்பங்களை கெடுக்கின்ற வழிகளிலும் மற்ற நபரை அடிக்கின்ற வழிகளிலும் பொருளாதாரத்தை கெடுக்கின்ற வழிகளிலும் நினைக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நபரை சமர்ப்பிப்போம். தேவையற்ற வீண் பேச்சுக்கும் தேவையற்ற செயல்களுக்கும் தன்னை அடிமையாக்கி கொண்டு ஆண்டவரை புறக்கணித்து வாழ்கின்ற எல்லா குடும்பங்களுக்காகவும் எல்லா நபர்களையும் சமர்ப்பிப்போம். மனமாற்றத்திற்காக ஜெபித்து இந்த 10 மணி ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் 5ஆம் மறையுண்மை. இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நித்து தியானிக்கின்ற பொழுது சீராக்கின் ஞானம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூறுகின்றது, உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே, உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்கு உட்படுத்தாதே. அன்புக்குரியவர்களே, தேவையற்ற எண்ணங்களால், தேவையற்ற சிந்தனைகளால் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்ற எல்லா இளைஞர்கள், இளம்பெண்களுக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தேவையற்ற எண்ணங்களை வளர்த்தி கொண்டு இருக்கின்ற சந்தோஷத்தை பிரிந்து வாழ்கின்ற எல்லா குடும்பங்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். சரியான புரிதல் இல்லாமல் இருக்கின்ற கணவன் மனைவியை ஒப்பு கொடுப்போம். சரியான வாழ்க்கை வாழ முடியாமல் தடுமாறுகின்ற எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். பலவற்றை பற்றி பலவிதமாக நினைத்து கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னதான் என்று வாழ முடியாமல் தடுமாறுகின்ற, தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்ற, தன்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற
தன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்னவென்று அறியாமல் புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் சமர்ப்பிப்போம். கடன் தொல்லைகளால், பலதரப்பட்ட நோய்களால், பலதரப்பட்ட இன்னல்களால், பலதரப்பட்ட கொடுமைகளால் ஆளாக்கப்பட்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் சமர்ப்பித்து குடும்பங்கள் விடுதலை பெற வேண்டுமாய் இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிலிருந்து விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே வாழ்க.
முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதரான புனித கபிரியேலே, ராஃபேலே, திருத்தூதரான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாபிகளாக இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் உங்கள் புகழோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை வேண்டுகின்றோம். ஆமீன். அன்னை மரியாளின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் சிறந்த கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவுமிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாபிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம் பெயர்ந்தோரின் ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருருவோரின் தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவருடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினைகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதல் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க அரசியே, வாழ்க அரசியே,
தயை மிகுந்த அன்னையே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, எங்கள் வாழ்வே, இனிமையே, இனிமையே, அடைக்கலமே, அடைக்கலமே, வாழ்க. வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள், தாயகம் இறந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கின்றோம். கண்ணியரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னித்தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், விண்ணேற்றம் அடைந்த கன்னித்தாயான மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய ஆவியாரின் அருளால் உம்முடைய திருமகனுக்கு உகந்த இல்லமாக இருக்க ஏற்கனவே நியமித்தேன். அந்த தூய தாயை நினைத்து மகிழ நாங்கள் இவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையால் இவ்வுலகின் எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை மீட்கும்படியும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பது நினைத்தருளும். கன்னிகளுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உபவைத்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இரண்டு கரங்களை உயர்த்தி பிடித்தவர்களாக இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இந்த தியான இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் சமர்ப்பிப்போம். அனைவரும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு எல்லாம் கைவிடப்பட்டு கடைசியாக ஆண்டவர் ஒருவர்தான் என்று முழு மனதோடு நம்பி வந்திருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் சமர்ப்பிப்போம். நற்கருணைநாதர் முன்னிலையில் அர்ப்பணிப்போம். அந்த நபரை ஆண்டவர் பாத்திர சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஆண்டவரே, மருந்தோ மாத்திரையோ அல்ல, உம்முடைய வார்த்தையால் என் அடியான் நலம் பெறுவான். ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் பல்வேறு துன்பத்தினால் அனுபவிக்கின்ற
துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்ற, துன்பத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பிப்போம். குடும்பம் ஒற்றுமைக்காக சமர்ப்பிப்போம். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிப்போம். எல்லா கட்டுக்களும் உடைக்கப்பட வேண்டுமா ஜெபிப்போம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், குடும்பத்தை வெறுத்து கொண்டிருக்கின்ற, ஏண்டா திருமணம் செய்தோம் என்று வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும், வாழ்க்கை துணைகளையும் சமர்ப்பிப்போம். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். என்னுடைய குடும்பத்தில் ஏன் இவன் பிறந்தான் என்று தன்னுடைய சகோதர சகோதரிகளை வெறுக்கின்ற ஒவ்வொரு நபரையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இவனால் தானே என் குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது, இவனால் தானே என் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது, இவனால் தானே குடும்பத்திற்கு கெட்ட பேர் என்று தன்னுடைய உடன் பிறப்புகளை நபர்களை அழித்து கொண்டிருக்கின்ற, சபித்து கொண்டிருக்கின்ற, அவனை பார்த்தாலே எரிச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஆண்டவரிடம் விடுதலைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க அந்த நபருக்கு கிடைக்க வேண்டுமாய், அந்த நபர்கள் ஆத்ம திருப்தியோடு முழுமையான விடுதலை பெற வேண்டுமாய் சமர்ப்பித்து மன்றாடுவோம். நண்பர்களாக பழகி நட்பை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு வாழ்ந்து எல்லா நபர்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். நட்பின் காரணமாக பிரிந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். முழுமையான விடுதலைக்காக ஜெபிப்போம். நண்பன் என்ற பெயரில் குடும்பத்தை தகர்த்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நண்பர்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களில் மென்மேலும் கிடைக்க வேண்டுமா சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நற்கரை நேரத்தில் ஆண்டவரின் ஆசீர்வாதம் அந்த நபருடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து, அந்த நபருடைய குடும்பத்தை ஊடுருவி பாய்ந்து, எண்ணங்களை ஊடுருவி பாய்ந்து அந்த குடும்பத்தை மென்மேலும் தொட வேண்டுமாய் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். நம்மை பற்றி திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் சமர்ப்பிப்போம். இவன் வாழ்வது நல்லதல்ல, இவனை அழிக்க வேண்டும், இவன் வாழ்ந்தால் என்னுடைய வளர்ச்சி கெடுக்கப்படும், இவனுடைய பிரசனத்தால் என் குடும்பம் அழிக்கப்படும், இவனுடைய வளர்ச்சி என்னுடைய கண்ணுக்கு பொறாமைக்குள்ளது என்று பொறாமையை மட்டுமே உள்ளத்துக்கு நினைத்து கொண்டு பொறாமையாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற, பொறாமையாக வாழ்க்கையை முன்னோக்கி செல்கின்ற, பொறாமை மட்டுமே வாழ்க்கையை மையமாக நினைத்து வாழ்ந்து கொடுக்கின்ற எல்லா நபர்களையும் எல்லா குடும்பங்களையும் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் தாமே அந்த நபருக்கு வேண்டிய இரக்கத்தை கொடுக்க வேண்டும், சமர்ப்பித்து ஜெபிப்போம். அந்த நபர் மனமாற்றம் கிடைக்கணும், அந்த நபருக்கு நல்ல ஒரு மன உறுதி கிடைக்க வேண்டும். இரக்கத்தை மையமாக கொண்டு அந்த குடும்பம் முன்னோக்கி செல்ல வேண்டுமா சமர்ப்பிப்போம். தீமையின் ஆதிக்கங்கள், தீய சக்திகள், எதிர்ப்புகள், எதிரிகள் எல்லாம் கடந்து குடும்பங்கள் வளர வேண்டுமா சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஒருவர் மற்றவர் அன்பு செய்ய வேண்டுமா ஜெபிப்போம். எல்லா தீவினைகளும் ஒழிக்கப்பட வேண்டுமா ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே எல்லா குடும்பங்களுக்கும் ஆசி கிடைக்கும்படியாக, ஆசி கொடுக்கும்படியாக, ஆசிரோடு குடும்பங்களை வழிநடத்தும்படியாக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். அர்ப்பணிப்போடு ஜெபிப்போம். என்னுடைய வாழ்க்கையில் உடைக்கப்படாமல் இருக்கிற எல்லா தடைகளையும் சமர்ப்பிப்போம். வாழ்க்கையில் உடைக்கப்படாமல் இருக்கிற எல்லா தடைகளையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்னை மரியாளை போல் ஜெபிப்போம். அன்னை மரியாள் எல்லாவற்றிலும் முழுமையாக ஒப்புக்கொடு ஜெபித்தால் நாமும் ஜெபிப்போம். தடைகளை ஒப்பு கொடுப்போம். ஜெரிகோவை சுற்றி ஜெபித்த பொழுது, தடைகள் உடைக்கப்பட்ட பொழுது ஆண்டவரின் பிரசன்னம் முழுமையாக நின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீட்டின் எல்லைகளை சமர்ப்பித்து மன்றாடுவோம். வீட்டின் எல்லைகளை சார்ந்திருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்பு கொடுப்போம். வீட்டின் எல்லைகளை ஒப்பு கொடுப்போம். வீட்டிற்குள் வாழவே முடியலை, வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனை, வீட்டுக்குள் நுழையவே முடியலை, தீமையின் ஆதிக்கம், வீட்டை தொடவே முடியலை, வீட்டை தொட்டாலே பெரிய பிரச்சனை, தவறான எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்
வீட்டின் பிரச்சனைகளை உடைக்க வேண்டுமாய் சமர்ப்பித்து மன்றாடுவோம். நம்முடைய எல்லாம் தொழிலகங்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். தொழிலகங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். தொழில் கருவிகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். தொழில் சம்பந்தமான எல்லா வளர்ச்சிகளை சமர்ப்பித்து மன்றாடுவோம். நாம் அமர்ந்து தொழில் செய்கின்ற எல்லா தொழிலகங்களையும் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் தாமே அந்த இடத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். அந்த இடத்தில் அமர்ந்து வேலை செய்ய முடியாமல் தத்தளிக்கின்ற தடுமாறுகின்ற அந்த நபரை சமர்ப்பித்து மன்றாடுவோம். இந்த காரணத்திற்காக, இந்த சூழ்நிலையால் என்னால் இந்த தொழிலகங்களில் அமர்ந்து ஜெபிக்க முடியவில்லை, இந்த காரணத்தால், இந்த நிலையால் என்னுடைய தொழிலுக்குள் உள்ளுக்குள் புகுந்து போக முடியவில்லை, தொழில் கருவிகளை தொட்டாலே பெரிய பிரச்சனையாக மாறுகிறது, என்னால் வேலை செய்யவே முடியல இருக்கின்றவர்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அருளாலும் ஆசீராலும் என்னுடைய தொழிலகங்கள், தொழில் கருவிகள், என்னோடு பணியாற்றுகின்ற தொழில் செய்கின்ற எல்லா நபர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய தொழிலை சார்ந்திருக்கின்ற எல்லா மக்களையும் சமர்ப்பித்து ஜெபிக்க வேண்டும் ஜெபிப்போம். நல்ல வளர்ச்சி கிடைக்க வேண்டும் ஜெபிப்போம். அங்கிருக்கின்ற எல்லா கட்டுக்களும், எல்லா தீமை ஆதிக்கங்களும், எல்லா எதிர்ப்புகளும், எல்லா எதிராளிகளும் உடைக்கப்பட வேண்டுமா ஜெபித்து நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் தூய இரத்தத்தால் அந்த இடங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். நீண்ட நாள் பகைகளை சமர்ப்பித்து மன்றாடுவோம். நீண்ட நாட்களாக உறவில் விரிசல் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் சமர்ப்பிப்போம். நீண்ட நாட்களாக பேச மனம் இருந்தும் நான் ஏன் பேச வேண்டும் என்று மன உறுதியோடு இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நபர்களையும் சமர்ப்பிப்போம். பெற்ற தாயோடு பேச முடியாமல் இருக்கின்ற, பெற்ற தகப்பனோடு பேச முடியாமல் இருக்கின்ற, உறவுகளோடு பேச மனம் இல்லாமல் இருக்கின்ற, தன்னுடைய ஆணவத்தால், தன்னுடைய அகங்காரத்தால் உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய எல்லா குடும்பங்களையும் சமர்ப்பிப்போம். எல்லா நபர்களையும் சமர்ப்பிப்போம். உறவுகளை சமர்ப்பிப்போம். உறவின் மேன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். உறவின் மேன்மையை புரிந்தவர்களாக நல்ல ஒரு குடும்பமாக, திரு குடும்பமாக வாழக்கூடிய அபிஷேகத்தில் ஜெபிப்போம். எல்லா கட்டுகளையும் உடைக்கப்பட வேண்டுமாய் ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, இரக்கத்திற்காக ஜெபிக்கின்றோம். நல்ல ஒரு நயந்த உள்ளத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். நல்ல ஒரு தாட்சியை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கின்றோம். பணிவிற்காக ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் அச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல ஒரு கிருபைக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பம் திரு குடும்பத்தை போலவே எல்லா தீமையின் ஆதிக்கம் உடைக்கப்பட்டு, எல்லா இருமாப்புகளும் அகற்றப்பட்டு, எல்லா அகங்காரம் அகப்பட்டு, எல்லா விதமான ஆதிக்கங்களும் ஒழிக்கப்பட்டு நல்ல ஒரு அன்பான குடும்பமாக, திரு குடும்பமாக மாற வேண்டுமாய் நாம் சமர்ப்பிப்போம். இறைவன் சன்னதியில் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். உடைக்கப்படாத எல்லா கருவிகளும் உடைக்கப்பட வேண்டுமாய், உடைக்கப்படாத எல்லா கட்டுக்களும் உடைக்கப்பட வேண்டுமாய், உடைக்கப்படாத எல்லா தீமையின் ஆதிக்கங்களும் உடைக்கப்பட வேண்டுமாய், உடைக்கப்படாத எல்லா விதமான சக்திகளும் உடைக்கப்பட வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். இறைவனின் ஆசீர்வாதத்திற்காக நாம் நம்மையே சமர்ப்பிப்போம். இந்த நாள் நல்ல நாளாக மாறட்டும். இந்த நாளில் இந்த அருளாலயம் மண்ணை மிதித்த பொழுது நாம் எத்தனை கருத்துகளோடு, எவ்வளவு ஏக்கத்தோடும் ஆவலத்தோடும் இந்த மண்ணை மிதித்து இந்த ஆலயத்திற்குள் காலடி வைத்தோமோ, அத்தனை கருத்துக்களும் இந்த நாளில் ஆசீர்வாதமாக மாறட்டும். அத்தனை எண்ணங்களும் ஆசீர்வாதமாக மாறட்டும். நாம் இந்த நாளின் இறுதியில் வீடு திரும்பும் பொழுது ஆசீர்வாதங்களோடு ஒரு புது படைப்பாக மாற வேண்டுமாய் சமர்ப்பித்து மன்றாடுவோம். நாம் வீடு திரும்புகின்ற பொழுது நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற்றவர்களாக வீடு திரும்ப வேண்டுமாய் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இறைவனின் ஆசீர்வாதம் ஜெபிப்போம். அடையாளத்தை தாழ்ந்து
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவியானவர் சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah.